அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்ல காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காது. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல செல்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணல் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் கிளம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார் வைகாசி மாதத்தில். சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் துணூடு விஷம் கலந்தாலும் விஷம் தானே. இப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அந்த தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த சிரமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்தில் வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அடித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க.
அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி இவர் 2 பேரும் ரிஷபத்தில் கூடாது. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியாக 4 நாள் உடனடியாக போய்ட்டு மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்கலம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகங்கள் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வருந்தோட கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் யோகங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி நான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டானு வராது. எது ஒன்றும் பிரயோஜனம். எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குருவினுடைய பயிற்சியினால் என்ன நமக்கு இந்த ஆட்டி அனுகூலம் கிடைக்கும்? நம்ம எப்படி சமாளித்து வாழ்க்கையில் மேலே வரலாம்? வாழ்க்கையில் எல்லா விதமான போகபாகிய சௌபாகியங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா குரு தான் கொடுக்க முடியும். கல்யாணம் சரி, குழந்தை குட்டி சரி, வேலை சரி, ஜீவனம் சரி, வியாபார புத்தி சரி, மக்கள்லாம் அரவணைச்சு சரி, உறவுகாரங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும் சரி, சொத்து பத்து கையாகட்டு போகாது சரி, மேலும் விருத்தியாகணும் சொல்கிறது, எல்லாத்துக்கும் நோயற்ற வாழ்வு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குரு தான் கொடுக்க முடியும். அந்த குருகிட்ட தான் மொத்த கஜனாவும் இருக்குது. வெறும் பணம் இல்லை, எல்லா சௌபாகியம் நவநிதிகள் சொல்லுவாங்களே அது. அந்த குரு மேஷத்துக்கு என்ன செய்வார்? மேஷத்து 2ஆம் வீட்டில் குரு உட்காந்துட்டார். அங்கே உட்காந்ததுனால பெரிய அனுகூலம் என்னென்னா, ரிஷபத்தில் சூரியன் நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் 3மே குருக்கு ரொம்ப அந்யோன்யமாக செய்யக்கூடியவங்க. ஸ்டாக்கு விருத்திக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது. அதனால் மேஷத்துக்கு அயன சயன போகஸ்தானம் சிறப்பாக செயல்படும். குருவினுடைய அயன சயன 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில், ரிஷபத்துக்கு 12ஆம் இருக்கிறதுல மேஷத்துக்கு அயன சயன போகத்தான் நல்லா செய்யப்படும். ஏன்னா குரு வந்து மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார் மீனத்தில். அதே இது மேஷத்துக்கு பாக்யாதிபதி அவரே தான். 9ஆம் வீடு 12ஆம் வீடுடைய அந்த குருவானவர் ரிஷபத்துக்கு போய் 2ஆம் வீடு போச்சுன்னா 2ஆம் வீடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது. 2ஆம் வீட்டில் போனால் குரு விருத்தி பண்ணுவார். சுக்கிரன் வீடு ஆச்சே கேட்கப்படாது. இதெல்லாம் புரியுதா? அந்த உச்ச வீடு போயிட்டு இருக்கார் குரு. தேய்மானம் இல்லை, வளர்ச்சிக்கு உண்டானா கலக வரைக்கும் வளர்ச்சி வரும் உச்சம். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. மேஷத்துக்கு இதை அப்படியே சொங்கின்னு உட்காந்துருப்பாங்க. நட்சத்திரம் மேஷத்தில் அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஒரே பாரும். இந்த அஸ்வதி பரணி வந்தாலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலுமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் போட்டு வாட்டும். சமீபத்தில் இவர் தான் எல்லாம் கைட்ட போகிறார மாதிரி, மற்றவங்கெல்லாம் ஒன்றும் கைட்ட போகிறாத மாதிரி, அதுலேயே எல்லா பேரும் நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி, என்னத்தை பண்ணுறது இஷ்டத்துக்கு அவருக்கா நம்ம அப்படி நான்லாம் நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு திடீர்னு ஒத்துமையாக இருப்பாங்க, தூக்கி போட்டுருவாங்க. யாரும் நல்லது தெரியுது எல்லாம் வந்து உறவினரில் வச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, சாமாட்டிப்பாங்க. இதெல்லாம் உண்டு அதெல்லாம் போகாத ஒரு கற்பனை பண்ணுவாங்க. இப்படி தான் இயல்பு வாழ்க்கை. இதெல்லாம் தேவை. எதெல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதெல்லாம் புத்தி போய் நாசம் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் மேஷத்தினுடைய பெரிய தலைவேதனை. ஏன்னா மொத்த கர்மம் அங்கே தான் இறங்கியிருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ்வதி, மொத்த கர்மம் இந்த பூமிக்கு வேண்டிய என்னென்ன செயலணுமோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு. மெயின் ஃப்ரேம் பாங்களே அதில் என்ன எல்லாத்துக்கும் போயானோம். அது நேராக துலாத்துக்கு வரும். 7ஆம் வீடு கலத்தம் சுக்கராச்சாரியை வச்சு தான் பண்ண முடியும். புரிஞ்சுக்கினீங்களா? அதனால் வந்து உங்கள் சுக்கர வீட்டில் இருக்கிறனால மேஷத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் விருத்தியாகும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த சுக்கராச்சாரியார்
வீட்டில் குரு உட்கார்ந்துருப்பார். சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். வரத்துக்கு முன்னாடி அங்கே வந்துடுவார். மேஷத்தில் வந்து உட்காந்துட்டு உடனே சுக்கிரன் சூரியன் பார்த்து உடனே இங்கே வந்துடுவாங்க, ரிஷபத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பார். கும்பத்தில் உட்காந்து மேஷத்தில் தொடர்ந்து பார்த்துட்டுருப்பார். ஆக ஒவ்வொரு மாதமும் பார்க்கும்போது சூரியன் ஒவ்வொரு வீட்டுக்காக போனாலும் குரு பெயர்ச்சியான அன்றைக்கி சூரியன் குருவோடு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. 18ஆம் தேதி சித்திரை போன பிறகு குருக்கு 12ஆம் வீட்டு இருந்தாலும் குருவோட அந்த சூரியனோட அழகாக இவர் உட்காந்துருப்பார். சுக்கிரன் புதன் போய் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் மேலே வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் சுக்கிரன் புதன் வந்து ரிஷபத்தில் குருவோட உட்காந்து செயல்படும் போது என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ செவ்வாய் வரை வந்துடுவார். செவ்வாய் வந்துட்டு 2 பேரும் சுக்கிரன் புதன் உடனே மிதனது போடுவாங்க. அப்படியே போய்ட்டு ரவுண்டு சனீஸ்வரன் அந்த நகரவே மாட்டாங்க. அந்த ஆணி மாதத்துக்கு வந்து சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். வக்கரமானாலும் சனீஸ்வரன் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்வார். எங்கெங்கே சுழுக்கு எடுக்கணுமோ பயங்கரமாக எடுப்பார். பயப்பட வேண்டாம், அதுக்கு அசந்து பண்ணுவானா உடனே என்னமோ ஆகிடக்கூட. லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு, சனீஸ்வரன் வக்கரமாக இருக்கிறாங்க. சனீஸ்வரன் வந்து 10ஆம் வீடு 11ஆம் வீடு அவருக்கு உண்டானார். 11ஆம் வீடு உட்காந்து நாசம் பண்ணுறாரு, வக்கரமாகிட்டு வரன்றாங்க. பயப்பட வேண்டாம். பொறுப்புகள் அதிகம் கூடும், அதை கடந்து வரணும். கடந்து வரும்போது விளைவுகள் நமக்கு சாதகமாக வரும். அந்த சாதகமாக வரத்துக்கு கொஞ்சம் உடம்பு மனசு வாக்கு உடம்பு எல்லாம் செயல்பட வேண்டியிருக்கும். அது செயல்படுறதுனால நமக்குடைய விளைவுகள் நமக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே போகும். அனுகூலம் இல்லைன்னா அனுகூலம் ஆக்கிண்டு செயல்படும். இவ்வளோதான். காலம் விரயமாகும், அதுதான் விஷயம். சனீஸ்வரனுடைய சம்மந்தப்பட்ட எல்லா சம்மந்தப்பட்டிருக்கும் காலத்தை விரயம் பண்ணுவார். நயத்துக்குள்ளே முடிக்க முடியாது. சனீஸ்வரன் உடலை பூந்து புதுசாக பண்ணிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து கர்மங்களுக்கு உண்டான பலன்கள் அனுபவிக்க முடியும். மெத்தனமாக இருந்துட்டான்னா எல்லாம் போச்சு. அதனால தான் மெத்தனமாக இருக்கணுன்றதுக்காக தான் வக்கரமாகினார் போல் இருக்கு. வக்கரமானால் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆத்திரம்தான் வரும். நம்ம வேலையை பார்த்துட்டு சமுதாயத்தில் எப்படி பேசணுமோ பேசினா போதும். ஆக மொத்தம் எல்லா உங்களுடைய சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் கேட்கவே வேணும். அந்த சூரியனுடைய காலை தான் குரு போய் உட்காந்துக்கிறார், கேட்கவே வேணும். அப்போ என்ன அது பாருங்கள், உங்களுடைய சேவிங் டெபாசிட்லேருந்து தான் எல்லாமே விருத்தியாக இருக்குது. அது விருத்தியானால் உங்கள் புண்ணியம் விருத்தினா வீட்டில் குடும்பங்கள் விருத்திக்கு வரும். குடும்பம் விருத்திக்கு வந்ததுன்னா அந்தந்த உறவுகளில் நல்ல அன்பு பாராட்டும், சொத்துக்கள் நல்லா ஆக மொத்தம் விருத்திக்கு வந்து அதாவது நல்லா அனுபவிக்கலாம். வீடு வசதி வாசலாம் வாங்க முடியும், கடன் உபாத்துறையும் தனி வியாபாரம் விற்று ஆகும். இவ்வளவும் வருது இல்லையா? வாக்கு வன்மை வரும், எல்லாத்துக்கும் வரும். வாக்கு சாமர்த்தியம் வந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும், சமாளிக்க முடியும், சகிப்புத்தன்மை வரும், எல்லாம் டேலேட் பண்ண முடியும், புத்தி நல்ல விசாலமாக பண்ண முடியும். அதனால தான் இந்தாட்டி தாய் உள்ளம் சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்பு கொண்டே இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் களத்திரத்தினுடைய தொடர்பு, களத்திரம்ன்றது தனக்காக கூட சேர்ந்து தன்னுடைய பங்கு கொண்டாடு கர்மங்கள் ஷேர் பண்ணிக்கிறது. அது ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கை ஓங்கும். அவங்க கை உங்களுக்கு அனுகூலமாக ஓங்கி செயல்படும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்திடுவாங்க. இந்த ஒரு ஆதாயம் கிடைக்கிறதில்லை, ஆதாயம் வித்தியா. ஆக மொத்தம் இந்த ஒரு அமைப்பினால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சித்திரை அந்த உலக்கூடிய ஆனி மாதத்தில் கொஞ்சம் சறுக்கெல்லாம் இருக்கும். சறுக்கலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுனுடைய போக்கு மீனத்திலேயே பார்த்துட்டு இருப்பான் இந்த குருவை. இந்த கடகத்துக்கு சுக்கிரனும் புதனும் போயிடுவாங்க. மிதுனத்தில் இருந்த சூரியன் வந்துருப்பார், கடகத்தை வந்துடுவாங்க. அந்த அப்போ வரும்போது சனீஸ்வரன் மக்கரத்தில் இருப்பான். செவ்வாய் குருவும் சேர்ந்துட்டு யோகத்தை கொடுப்பாங்க. ஆனால் கடகத்து வந்த சுக்கிரன் புதனும் ஆடி மாதம் வரும்போது புதன் வக்கரமாகிடுவார். சும்மா இல்லாத சங்க ஊதி எடுத்த மாதிரி கண்ணியில் அந்த கேது சூரியனை பார்க்க புசிங்கி போட்டு பாய்சன் மிஷன் பாய்சன் சூரியன் பொலிவிழந்து பலம் இழந்து போயிடுவான். புதன் இருக்கிறதுனால கோபம் வந்து வக்கரமாகி
ஒரு கை பார்த்துருவார், கேதுவை அடக்கிடுவார். அதே சமயத்தில் ராகு அடங்கிடுவான். சப்தமம் இல்லையாது வீரத்தில். மறுபடியும் அதே மாதத்தில் மக்கர முயலஞ்சி பழையபடி எல்லாம் போட்டால் சுக்கிரன் வந்து சிம்மத்துக்கு வந்துடும். இந்த சூரியனுடைய குரு இந்த செவ்வாயினுடைய பார்வை சிம்மத்துக்கு கிடைக்கும். சிம்மத்தில் இருக்கிற சுக்கிராச்சாரியர் மக்கர சனீஸ்வரனை பார்ப்பார். இப்படி ஒரு தொடர்புக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருந்துட்டு டைம் எலிமெண்ட்டு வேஸ்ட் ஆகாமல் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதம் இதை மாதிரி பண்ணுறார். குருவை சேஃப்கார்ட் பண்ணி செக்யூரிட்டி பக்கபாலமாக இருந்து செஞ்சாதான் நமக்கு வாழ்க்கை நடக்கும். தனிப்பட்ட குடும்பத்திலையும் குருவனுடைய அருள் இருந்தால் தான் முடியும். அதனால் எக்காரணம் கொண்டும் குடும்ப தெய்வங்களை விட்டுறாதீங்க. பேருக்காக கையெடுத்து கொண்டு இந்த பூவாது போட்டு நான் சாப்பிட்ற ஆகாரத்துக்கு வந்துட்டு போங்க. யாராருக்கு எப்படி இருக்கணுமோ, எத்தனை தாய்மார்கள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் நமக்கு எனக்கு உனக்குன்னு ஒரு தாய் தந்தை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வம் கொடுத்துருக்காரு. அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ண விட்றாதீங்க. அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டு பண்ணும்போது பகவான் கிருஷ்ணன் உங்களுக்கு தானாக பண்ணுவான். அவர் நினச்சா தான் விதியே மாற்ற முடியும். என்ன வேணால் பண்ணுவார். அதனால் விடவே விடாது. வைஷ்ணவனுக்கு பிரச்சனை இல்லை, கிருஷ்ணன் தம்மிட்ட கூடயே இருந்திருப்பாங்க. அவர் கொடுத்தா உண்டு, இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி வைஷ்ணவனுக்கு சரணாகதி தத்துவம். மற்றவங்களுக்கு நான் முடித்தா தான் முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா என் கால அளவில் தான், அதுக்குள்ளே நான் பண்ண யார் பண்ணுவா, அப்படி ஒரு புத்தியை கொடுத்துருவான். அதனால் அது நீங்கள் போராடும்போது அவர் துணையோடு பண்ணுங்கள், குடும்பத் தலைவர்களோட பண்ணுங்கள். இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாம் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். மீனத்தில் போகக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது, குருவுடைய காலகட்டம் வரும்போது அந்த விசுவாசு வருஷம்னு வரும். விசுவாசு வருஷத்தில் வரும்போது 11ஆம் தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக குருவானவர் 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி இது 1920 நெக்ஸ்ட் 25 குரு இது போயிடுறாரு. அதாவது சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரும். அந்த பீரியட் வரும்போது விஸ்வாவசு அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பங்குனி மாதத்தில் கூடிய சித்திரை மாதத்தில் கூடிய இந்த குரோதி வருஷத்தில் சுக்கிரன் வக்கரமாகும். அப்போ வரைக்கும் வக்கரம் கிடையாது. பாருங்கள் வீடியோ, செவ்வாய் வக்கரமான கடைசி காலத்தில் நிற்போது வக்கரம் ஆவார். அந்த பீரியடில் ஐப்பசி மாதத்துலேருந்து வக்கரமாகும். சனீஸ்வரன் அப்போ தான் சொல்லணும். செவ்வாய் சனீஸ்வரன் வக்கரம் உயர்த்தி முடிஞ்சவொடனே செவ்வாய் வக்கரமாகி கடகத்துக்கு கடகத்தில் மீனத்துக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவார். நிறைய விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாக நமக்கு பகவான் பண்ணியிருக்கான். நவகிரகங்களை எப்படி கையாளணுமோ அப்படி பண்ணியிருக்காரு. அதனால் குருவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எத்தனை உறுத்தர்கள் இருந்தாலும் சர்ப்பங்கள் நீச்சல் உறுத்தலாம், அதுக்கு மீறிய அடைக்கலும் நமக்கு நல்லது செஞ்சு கொடுக்குறார். அப்பேற்பட்ட குரு, அந்த குருவனுடைய சமயத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே, குருவனுடைய பயிற்சி வருஷம் ஃபுல்லாகவே எல்லா துறையிலையும் மேல்நோக்கி இருக்கும். அரசாங்கம் செவ்வேஸ் ஆகிடும். இப்படி சண்டை பொண்ணு உட்காந்து சீட்டுக்கு அலங்கரிச்சுட்டு நான் இன்னைக்கு நச்சு அது இதுன்னு ஒன்றுமே பண்ணாமலே காமிச்சு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு வயிறு விடுமா, வேலை கிடைக்குமா, சாறு கிடைக்குமா, 4 கம்பெனி நன்னா தான் உனக்கு வேலை கொடுப்பான், இல்லை எனக்காக தொழில் தெரியணும் அதுவும் தெரியாது. அப்புறம் இப்படியே பார்த்துன்னு அர்த்தம். விவசாயம் அநியாயம் பாழாகியாச்சு. அப்புறம் சனீஸ்வரன் விவசாயி, உழைப்பாளி, சிறு தொழில் பொறுத்தொழில் பண்ணுற ஆள். அது பண்ணாலே இந்த ஒரு 4 குடும்பம் 10 குடும்பம் பிழைக்கலாம். அதுவும் தெரிஞ்சிக்க மாட்டேன். இப்படியே ஏதோ 4 பேர் சம்பளம் கொடுக்கும். வெளிநாட்டில் உட்காந்து வெளிநாட்டில் இந்த மேலே உட்காந்திங்கன்னா ஒன்றும் பப்பு வேகாது தெரியுமே. அதுக்கு எங்கேயே இது சாவலாம், எளிமையாக வாழ்ந்து சாவலாம். யூஸ்லெஸ் டு ஷோ அவுட் அப்ராடு. அங்கே போய் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம குடும்பம் வாழ்ந்து பழக்கம். ஏதேதோ அங்கங்கே பறக்கிற பறவையில் விமானத்தில் போயிட்டு பறந்து வந்து வாழறது வாழ்க்கையே இல்லை. நம்ம குடும்பத்தில் பகவான் இங்கே தான் இருக்கான், வெளிநாட்டிலாம் கிடையாது. இப்போலாம் ராமரை கோயில் கொட்டிச்சிருக்கலாம், அங்கெல்லாம் இருக்க முடியாது. இந்த நாட்டில் ஆபத்து வரும். இங்கே தான் பகவான் நிரந்தரமாக இருக்கார். அதனால் இது புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம கூட இருக்கிற பகவான் விட்டு வெளியாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்காக இங்கேயே எல்லா வசதி பண்ணிக்கூடிய அமைப்பு பகவானை உண்டாக்கிட்டான்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அணுகி தான் போகிறீங்க. அதனால் தன்னிறைவு அடையக்கூடிய அமைப்பு இந்த குரு பேச்சினால எல்லாரும் ஒரு சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.